தேர்ஸ்டே நேற்று நைட்டு கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி காலையில் அதை கஞ்சா ரெடி பண்ண போகிறேன். 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த அரிசி ஊறும். இது ஊறினதுக்கப்புறமா இந்த அரிசியை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை அரைக்கணும். குறைன்னு கம்பங்கூழுக்கெலாம் அரைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு அரைக்கணும். இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் பொடி பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இது நல்லா திக்காக வந்திருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தயிரை பீட் பண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா, கம்பங்கூழ், கேழ்வரகு கூழ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருந்தது. இதே கஞ்சியில் தேங்காய் பால் ஊற்றி வைப்பாங்க. அதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் நான் எப்போமாவது தேங்காய் பால் ஊற்றி வச்சேன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடணுன்றதுக்காக. நான் வீட்டில் அரைக்கிற சீயக்காய் தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இதனால் முடி வளருமான்னு தெரியல, ஆனால் ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்குது. சீயக்காய் தூளில் நான் என்னெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்னு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.